சார் எனக்கு தலைவலி அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நானும் பேராசிட்டமால் போடுறேன், ஆனால் திருப்பி வந்துகிட்டே இருக்குது சார். என்ன சார் பண்ணலாம்? தொடர்ந்து தலைவலி வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு கண்ணு பிரச்சனைகள் இருக்கலாம், சைனோசைட்டிஸாக இருக்கலாம், இல்லை பிபி, சுகர், தைராய்டு போன்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். இதுக்கப்புறம் மூளைக்குள்ளே ஏதாவது கட்டியாகவுமே இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் ஒற்றை தலைவலின்ற மைக்ரேனாகவுமே இருக்கலாம். இது எல்லாமே நம்ம சிம்டம்ஸை வச்சே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கண்ணு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நேரம் ஆக ஈவினிங்கில் தலைவலி ஜாஸ்தியாகும். சைனோசைட்டிஸாக இருந்தால் எழுந்துக்கும் போதே தலைவலி கொஞ்சம் இருக்கலாம். அதே மூளைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, கட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எழுந்துக்கும் போது தலைவலி ஜாஸ்தியாக இருக்கும், வாந்தி வரும், வாந்தி எடுத்தோன்னா தலைவலி குறையும். அது இல்லாமல் இந்த ஒற்றை தலைவலி எல்லாம் ஒரு சைடு தலைவலிக்கலாம். சில பேருக்கு தொடர்ந்து 3-4 நாள் தலைவலி இருக்கும், அப்புறம் 2 மாதத்துக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் அது கிளஸ்டர் ஹெட்ஏக்னு சொல்கிறது. இதே பின்மண்டை வலிக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் பிபியாவோ ஸ்ட்ரெஸ் ஹெட்ஏக்காவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சிம்டம்ஸ் என்னன்றது தெளிவாக டாக்டர் கிட்ட சொல்லுங்கள், அவங்க என்னன்றது சொல்லுவாங்க.